இது ஆன்மீகத்தில் அறியாத விஷயங்கள். இதில் சில கருத்துக கொஞ்சம் இருக்கு தாரேன். அதாவது நான் இப்போ என்ன சொல்ல வாரேன்னு கேட்டால், இப்போ இப்போ உபதேசம் இப்போ எல்லாரும் சொல்கிறோம். எல்லாரும் உபதேசம் சொல்கிறோம். இப்படித்தான் என்று ஒரு உபதேசங்கள் சொல்கிறோம். சொன்னதுக்கு இப்போ இப்போ எழுதப்பட்டிருக்கு எப்படின்னு கேட்டால், இப்போ 3000 தமிழ், அதே மாதிரி 300 மந்திரம், அதே போல் 30 உபதேசம், அதே போல் 3 மூன்றானு என்று எழுதியிருக்கிறாங்க. அப்போ இதுகள் நம்ம இப்போ எப்படி சொல்கிறேன்னு கேட்டால், இப்போ ஒருத்தர் ஒரு மாதிரி உபதேசங்கள் சொல்கிறாங்க. இப்போ இப்போ ஒருத்தரும் அந்த உண்மையான இதுக்கு அந்த உண்மையான அந்த பாதையை ஒருத்தரும் கண்டுபிடிச்சி இல்லை. அதனால கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது. அதனால இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், எனக்கு அந்த சொல்லித்தந்த விஷயங்கள் நான் இதில் நான் தாரேன். அதாவது இப்போ குழந்தையா இருக்கும்போது இப்போ எனக்கு சொல்லித்தாரு நான் இதில் நான் தாரேன். இப்போ எனக்கு சொல்லித்தார என்னன்னு கேட்டால், இப்போ நான் இப்போ குழந்தையா இருக்கும்போது, இப்போ பிறந்து இப்போ குழந்தையா இருக்கும்போது எனக்கு இப்போ தாராங்க இந்த ஞானம் என்ற சொல் ஒன்று தாராங்க. இப்போ குழந்தையா இருக்கும்போது எனக்கு தார சொல் தான் ஞானம் என்ற சொல். அப்போ இந்த ஞானத்தோடு நான் குழந்தையா இருக்கும்போது வாழக்குள்ள அதே மாதிரி தான் இப்போ உதாரணத்துக்கு இப்போ எழுதியிருக்கிற இப்போ சொல்கிறேன். இப்போ இப்போ மேரி இப்போ மாதா கிட்ட இப்போ அவருக்கு அந்த குழந்தை ஒன்று பிறக்குது. அப்போ அவள் கன்னிப்பெண் குழந்தை ஒன்று பிறந்த தீர்ப்பாடு அவகிட்ட ஒருத்தர் ஒரு மாதிரி கேள்விகள் கேட்கக்குள்ள இவ அந்த இவ உண்மையை மட்டும்தான் பேசுகிறாள். அதாவது மெய் என்ற பொருளை மட்டும்தான் இவ பேசுகிறா. அந்த இவ அவ வளர்க்க கொடுக்குறாங்க. எப்படின்னு கேட்டால், இவ வளர்க்குற அது மெய் என்ற ஒரு பொருளால் தான். அதாவது உண்மையை மட்டும்தான் பேசணும் என்று போட்டு அவள் உண்மையை மட்டும் பேசி வளர்க்குறனால அவள் அந்த எது நினைச்சாலும் அவக்கு கிடைக்குது. அதாவது எது அவக்கு தேவைன்றாலும் அந்த உண்மையை மட்டும் பேசி வந்தால் எதை நினைச்சாலும் நம்மளுக்கு கிடைக்குது. அது எது நம்ம ஆசைப்பட்டாலும் அந்த பொருள் நம்மளுக்கு கிடைக்குது, உண்மையை மட்டும் பேசி வந்தால். அதே மாதிரி தான் இப்போ வழக்க கொடுக்குற உள்ள சொல்கிறாங்க, உண்மையை மட்டும் தான் இந்த குழந்தைக்கு பேசணும், சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி உண்மையை மட்டும் சொல்லி இப்போ வளர்ந்து வரக்குள்ள அப்போ இவக்கு இவ சித்த மருத்துவம் செஞ்சு வரக்குள்ள அப்போ அந்த குழந்தைகளோட வரக்குள்ள இவ ஆசைப்படுறான்னு சொன்னால், நானும் இப்போ கல்யாணம் முடித்து எனக்கும் ஒரு குழந்தைய இருந்தால் நல்லதுதானேன்னு போட்டு இவ ஆசைப்பட்டோடனே இவ அதை கன்னிப்பெண் கர்ப்பமாகணுன்னே இப்போ அரசன் வீட்டில் இருக்கிற. அப்போ அரசன் வீட்டில் இருக்கும்போக்குள்ள இவங்களுக்கு சந்தேகம், இப்போ உடல் உறவு இல்லாமல் எப்படி கர்ப்பமாகணும். அப்போ இவகிட்ட கேட்கக்குள்ள இவ உண்மையை மட்டும்தான் பேசுகிறா. இவ சொல்கிறா இல்லை எனக்கு தெரியா, எனக்கு இப்படித்தான் நான் அடைந்ததுண்டு. அப்போ ஒருத்தர் நம்புகிறாங்களே இவ சித்த மருத்துவனால் இவ அந்த கை கால் முறிஞ்சவங்க அப்படி அந்த மருத்துவங்க செஞ்ச அந்த உதவி செஞ்சாக்கள் இவக்கு உதவி செய்கிறாங்க. அவள் வேறவங்க ஒதுக்குனது பாடு இவ சொல்கிறா இந்த குழந்தை ஒரு வயதில் பேசுதுன்னு. அதே மாதிரி இப்போ ஒரு வயது ஆன திருப்பாடு எல்லாரும் இப்போ கேட்குறாங்க, குழந்தைகிட்ட கேட்குறாங்க. அந்த குழந்தை என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இவ ஆசைப்பட்டா நாம் அந்த குழந்தை சொல்லுது. இதில் என்ன காரணம் என்று கேட்டால், இப்போ இதில் 2-3 காரணத்தை காட்டுது. அதாவது இவர் அந்த ஒரு பெண்
இப்போ சின்ன வயசுல இப்போ விந்து இருந்தால் அந்த குழந்தை வந்து கர்ப்பமாகுது, அதை காட்டுது. அதே மாதிரி ரெண்டாவது காட்டுது வந்து உண்மையை மட்டும் பேசி வந்தால் நான் நினைச்சது வந்து கிடைக்குது. அதுதான் இதில் வந்து அந்த 2, 3 இதில் வந்து காட்டுது. அதாவது இவர் இப்போ வந்து செத்துட்டாருன்னு இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ சித்திரவதை செஞ்சு செத்துட்டாருண்டு. இதில் அந்த சின்ன வயசில் வக்கீலானால அந்த விந்து என்ற பொருளை இவருக்குள்ள வக்கீலானால இது நஞ்சு. அதே மாதிரி இப்போ ஒரு ஒரு சின்ன குழந்தை ஒன்று கர்ப்பம் ஆகுது, அதுவும் வந்து அவகிட்ட காட்டுறா. இப்போ அதே மாதிரி தான் இப்போ வந்து அந்த ஆசைப்பட்டது உண்மையை மட்டும் பேசி வந்து மெய்யை மட்டும் பேசி வந்து நான் எதை நினைச்சாலும் எனக்கு கிடைக்குது, அது உண்டு. அப்போ 2, 3 வந்து இவக்கிட்ட வந்து அடக்கம் படுது. அப்படி இவ வந்து வளர்ந்து வரக்குள்ள அதுதான் இப்போ வந்து அந்த சின்ன குழந்தையா இருக்கும் போக்குள்ள இப்போ எனக்கு வந்து தாராங்க ஞானம் என்ற ஒரு சொல் உண்டு. அப்போ ஞானம் என்று சொன்னால் நான் அந்த ஞானத்தோடு இருக்கிறேன். அப்போ ஞானத்தோடு இருக்கும் போக்குள்ள தாய் வந்து அம்மா இப்போ வந்து கதைகள் வந்து சொல்லுவா. 1 வயது 2 வயது இப்போ 3 வயது ஆக மட்டும் இப்போ கதைகள் வந்து நல்ல நல்ல கதைகள் வந்து அந்த அந்த அம்மா வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி பஜனைகள் வந்து பாடுவாங்க. அப்போ இது அந்த ஞானத்துக்கு இது வந்து சேருது. அப்படி அம்மா பேசாட்டி இப்போ அப்பாவும் பேசாட்டி கதைகள் சொல்லாட்டி 3 வயது பிறகு இந்த ஞானம் என்ற சொல் வந்து மறையுது. அப்படி இல்லாமல் இந்த 3 வயதுலேருந்து பேசிக்கொண்டே வரக்குள்ள கதை சொல்லி சொல்லி வரக்குள்ள இப்போ சின்ன மூளையில் போய்ட்டு பதியுது. அம்மா சொன்னது அப்பா சொன்னது எல்லாம் வந்து சின்ன மூளையில் போய்ட்டு பதியுதுன்றாங்க. பதிஞ்சது இருப்பாடு அப்போ 5 வயது ஆனது இருப்பாடு இப்போ இவ வந்து 5 வயது மட்டும் இவ வந்து இருக்கிறாள். இவ வந்து குழந்தையா இருக்கும் போது இவ 5 வயது மட்டும் இந்த வாழையாம் கண்ணி மனோன்மணி இவ தான் வந்து அரசன்கிட்ட போகிற. அப்போ இவ வந்து அந்த 5 வயது மட்டும் அந்த குழந்தையோட சேர்ந்துருக்கும். ஆண் இப்போ பெண் குழந்தையோட இவ இருப்பாவும், ஆண் குழந்தையோட வந்து முருகன் இருப்பார். அப்போ இவங்க 2 பேரும் வந்து அந்த 5 அந்த சின்ன பருவத்திலேருந்து இவங்க வந்து விளையாடி இருப்பாங்க. முருகனும் இப்போ வந்து இவவும். அதே போல் 5 வயது பிறகு இவ வந்து விலகுறா. விலகி போட்டு அந்த இடத்துக்கு வந்து இவரை அந்த பாலா அம்பிகா ஆண்டு வாரா. அவக்கு வயது வந்து 9 வயது. 9 வயதும் 10 வயதும் அவக்கு வந்து இருக்கு. அவள் வந்து அதுக்கு பிறகு வந்து வாரா. இவ வந்து விலகுறா. 5 வயது பிறகு இவ இருக்க மாட்டா. இவ வந்து விலகுவாவும். விலகுனது பாடு அங்கனே வந்து பாலா அம்பிகா வந்து இடத்த பிடிக்கிறா. இடத்த பிடிச்சி போட்டு அவ வந்து நவகிரகத்துக்கு தான் பாரு. இப்போ முருகனும் இப்போ வந்து சூரியனுக்கு வந்து நவகிரகத்துக்கு வராரு. அப்போ இதுதான் வந்து இதில் இருக்கிற கதை. அப்போ இதுக்கு பிறகு வந்து அம்மா இப்போ 5 வயது மட்டும் பேசினதுப்பா. அதுக்கு அங்கால அம்மாவுக்கு வந்து கதை சொல்ல தேவையில்லை. இப்போ அப்பாவும் கதை சொல்ல தேவையில்லை, அம்மாவும் சொல்ல தேவையில்லை. இப்போ 5 வயது பிறகு அந்த சின்ன மூளையில் போயிட்டு பதியுது. அம்மா சொன்ன சொல்லும் அப்பா சொன்ன சொல்லும் பதியுது. அது வேலை செய்யாது. அதே போல் பள்ளிக்கூடம் போனது இருப்பாடு அதுதான் அவரும் சொல்கிறாரு. இப்போ ஜீசஸ் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் 6 வயதிலே நான் பள்ளிக்கூடம் போனேன். அப்போ 6 வயதுன்னு சொன்னால் இப்போ 5 வயது தாண்டி 6 இடத்துக்கு இப்போ வந்து பள்ளிக்கூடம் போன திருப்பாடு. அதே போல் வந்து அவங்களுக்கு வேலை செய்கிறது வந்து குழந்தைக்கு வேலை செய்கிறது வந்து அறிவுன்ற சொல். அப்போ அறிவு என்ற சொல்லும் வேலை செய்யுது, அங்கால வந்து புத்தி என்ற சொல்லும் வேலை செய்யுது. அப்போ புத்தி என்ற சொல்லும் வேலை செய்யுது, அறிவு என்ற சொல்லும் வேலை செய்யுது. அதே போல் 5ஆம் ஆண்டுலேருந்து இப்போ 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 5 வயது பிறகு 1ஆம் கிளாஸ். அதே போல் 1ஆம் கிளாஸில் வந்து பாடங்கள் அவ்வளோ வந்து வராது. அதே போல் கதைகள் தான் வரும். ஒரு கதைகள் வந்து ஆசிரியமாக வந்து சொல்லி கொடுத்து கொண்டே இருப்பாங்க. இந்த கதைகள் ஏறக்குள்ள அப்போ அறிவுன்ற சொல்லுக்குள்ள இது வந்து சேருது. சேர்ந்தது பாடு தான் அதுதான் அந்த மாணிக்க வாசகர் அந்த 18 வயசில் காணாமல் போகிறாங்கன்றார். அப்போ இது என்ன சொல்கிறேன்னு கேட்டால்
இப்போ அந்த இடத்துல வந்து அம்மாவும் அப்பாவும் வந்து 5 வயது பிறகு அதுதான் அந்த ஐந்தெழுத்திலே ஐந்தெழுத்திலே வளர்ந்துன்றாங்க. ஐந்தெழுத்திலே வளர்ந்துன்னு சொன்னால் பள்ளிக்கூடம். அதே பிறகு வந்து இந்த அம்மாவும் அப்பாவும் வந்து அந்த அந்த குழந்தைய வந்து தவறு செய்தால் கண்டிக்கலாம். அம்மா வந்து கண்டிக்க மாட்டாவும், அப்பா வந்து அந்த அப்பாட அந்த மனதுக்குள்ளே இருக்கணும். இது குழந்தைய வந்து கண்டிச்சே ஆகணும். அப்படி இல்லாட்டி தவறுக்கு மேலே தவறு செய்யும். இது அறிவுல இருக்கிறனால, இந்த இந்த சின்ன குழந்தை வந்து அறிவுல இருக்கிறனால தவறுக்கு மேலே தவறு செய்யும். அதனால் அப்பா வந்து கண்டிக்கலாம், மனதுக்குள்ளே இறக்கத்தை இருக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த குழந்தைகள் வந்து மற்ற விதமாக இது வந்து இதாகும். அதுதான் அந்த அறிவு வந்து செய்கிற இதுகள் தான் இது. அப்போ அறிவு அதுக்கு பிறகு வந்து வேலை செய்யுது. அப்போ முதல்ல வந்து வருது என்ன வருது, குழந்தையா இருக்கும்போது மெய் ஞானம் என்று வருது. அப்போ மெய் என்று சொன்னால் உண்மையை பேசணும். அதே பிறகு ஞானம் என்று சொல்லிட்டா அதே பிறகு உண்மையை பேசினா தான் ஞானம் வளருது. அப்போ அதே தான் அந்த மெய்ஞானம். மெய்ஞானம் வந்து 24 12 சேர்த்தா 24. 24 சொல் எடுத்து மெய்ஞானம் வந்து முருகன் வந்து விலகிறாரு. முருகன் விலகி 6 வச்சு கொள்றாரு, 18 ஒரு இடத்துல வைக்கிறாரு. அதுதான் அவர் வந்து 2ஆம் கட்டத்துக்கு வராரு, அடுத்த கட்டத்துக்கு வராரு. அப்போ அவர்கிட்ட தான் இருக்கு அந்த மெஞ்ஞானம்ன்றது. இப்போ இவர்கிட்ட இருக்கு விஞ்ஞானம். அப்போ விஞ்ஞானம் மெஞ்ஞானமும் சேர்ந்து தான் இப்போ வந்து வானங்கள் செய்கிற இப்போ 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 இதுகள் எல்லாம் வந்து இதுக்குள்ளே வந்து நிறைய வந்து கதைகள் இருக்கு. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தாரேன். அதே பிறகு வந்து அந்த சிவன் என்று சொல்லி அப்போ அதே பிறகு 2ஆம் கட்டத்தில் தான் இப்போ நான் ஒரு மனிதனாக வாழும் போது நான் அறிவோடு வாழ்கிறேன். அறிவோடு வாழ்ந்த பாடு எனக்கு அறிவு வேணால் இப்போ அம்மா சொல்லி தந்த பாடங்கள், இப்போ அப்பா சொல்லி தந்த பாடங்கள், அம்மா சொல்லி தந்த கதைகள் எல்லாம் எனக்கு அந்த 32 35 வயதாகக்குள்ள எனக்கு அந்த கதைகள் வந்து வேலை செய்யுது. இப்போ எனக்கு இப்போ 32 35 வயதாகக்குள்ள நான் எண்ணத்தில் இருந்தாலும் அந்த சின்ன வயசில் சொல்லி தந்த கதைகள் அந்த 32 35 வயதாகக்குள்ள அது வேலை செய்யுது. அப்போ என்னையே வந்து தனிமையில் கொண்டு போய் ஓரமாக்கும். எங்கள் சரி காரியம் இல்லை, அந்த தனிமையில் கொண்டு போய் ஓரமாக்கும். என்னன்னு கேட்டால் அதே பிறகு வந்து ஞானம் என்ற சொல் வந்து வளர்ந்து கொண்டே வருது. அப்போ நான் அந்த அறிவோட வாழையிலானால காட்டுக்குள்ளே போகிறோம். காட்டுக்குள்ளே போயிட்டு தனியாக இருந்து அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்ச நேரம் வந்து உட்கார்ந்துருந்து இப்போ குண்டலி என்ற சொல் ஒன்று இருக்குது. அப்போ குண்டலியை எழுப்பாட்டின நாளிலிருந்து நான் இப்போ மனிதன் இல்லை, சிவன். அப்போ குண்டலியை எழுப்பாட்டின நாளிலிருந்து நான் மனிதன் இல்லை, சிவன். அதே பிறகு இந்த பாம்பு வந்து மேலெல்லாம் முறிவு கழுத்தை சுற்றும். அப்போ பாம்போட மனம் வந்து மூக்கில் வரும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வரக்குள்ள அப்போ நான் வந்து சிவன், அதாவது ஒரு ஆண் மகன் சிவன், பெண் மகள் வந்து சக்தி. அப்போ பெண்மகள் சக்தியாக வார ஆண் மகன் இவனாக வருது. அப்போ இதுக்குள்ளே வந்து அந்த அதுக்கு பிறகு இருந்து நம்மளுக்கு வேண்டிய கலையை கற்றுக்கொள்ளலாம். அப்போ இதில் வந்து நிறைய கதைகள் இருக்குது. நான் தாரேன், அடுத்த கட்டத்தில் இருந்து தாரேன். நன்றி, வணக்கம்.